தேர்தலில் திமுக தனித்து நின்றால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என கவிஞரும் எம்பியுமான சல்மா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திமுக தனித்து நிற்பதால் இனி கட்சி எங்கே வலுவாக உள்ளது, வலுவில்லாமல் இருக்கிறது என தெளிவாக கண்டறிவது சாத்தியம். வலுவில்லாத பகுதிகளை வலுவாக்கிட வேலையை துவங்கலாம். கூட்டணிகளுக்கு தந்த சீட்டுகள் நம்மிடமே இருப்பதனால் நம் இயக்கத்தை சேர்ந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுக்க இயலும். இயக்கங்களை நம்பாமல் நம்மை நம்புவோம். கட்சி பொறுப்புகளிலும் திறம்பட செயல்படுவோம். மேலும் முன்னேறவும் வாய்ப்பு தரலாம். இந்த தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களை கண்டறிந்து அறிவித்து நமக்கு நாமே உதவி என உற்சாகத்தோடு நம்பிக்கையோடும் தேர்தல் வேலைகளில் இறங்குவோம். கழக தொண்டர்களது உத்வேகத்தோடு தேர்தலில் வெல்வோம் என தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ், இடதுசாரிகள், IUML, VCK கட்சிகள் தாவிக கட்சிக்கு ஆதரவளித்திருக்கின்றன. இதனால் திமுக கூட்டணியில் இந்த கட்சிகள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து நிற்க வேண்டும் எனும் கோரிக்கை தொண்டர்கள் மத்தியில் வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.